இப்போ நம்ம அந்த ஃபாக்ஸோட ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாமா? நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபாக்ஸ்க்கு வந்து தொண்டையில் ஒரு போன் மாட்டிண்டு அது வந்து தவிக்கிறது. ஜங்கிளில் யாருமே அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணலை. ஃபைனலாக யோசிச்சு அந்த ஜங்கிள்லேயே வந்து ஒரு கிரேன் இருக்கு, கொக்கு இருக்கு. கொக்கு தான் வந்து டாக்டர். ஸோ அது என்ன நினைக்கிறது, ஓகே கொக்கால மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, கொக்கு கிட்டக்க எப்படி போறது, குட் பாய் மாதிரி போறது. குட்டா போயிட்டு ரொம்ப ஸ்வீட்டா பேசுறது. டோர் காலிங் பெல் அடிச்சுட்டு கொக்கு வந்து திறந்த உடனே என்ன சொல்றது, இந்த மாதிரி எனக்கு எப்படி தொண்டையில போன் மாட்டின்றதுன்ட்டு தெரியல, எப்படியோ மாட்டின்ட்டு ப்ளீஸ் எடுத்து தரேலா அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்வீட்டா கேட்கறது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால எதுவுமே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன சொல்றது, நீங்க ப்ளீஸ் நீங்க எப்படியாவது எடுத்து கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்றது. இது வந்து அவ்வளோ பெரிய ஹெல்ப், நான் வந்து உங்களுக்கு நிச்சயமா கிஃப்ட் தரேன் அப்படிங்கிறது. கொக்கு யோசிக்கிறது, என்னடா இது, இது அந்த ஃபாக்ஸ் தானா, எல்லாரும் வந்து இதை வந்து பேடுன்னு சொல்லுவாளே, இது வந்து இவ்வளோ நன்னா வந்து என்கிட்ட பேசுறதே அப்படின்னு நினைக்கிறது. இதை நம்பலாமா வேண்டாமா, அப்புறமா இதுக்கு ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறது. யோசிச்சுட்டு ஆனாலும் என்ன நினைக்கிறது, ஓகே நம்ம கிட்ட வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு கஷ்டம் சொல்லிட்டு வந்திருக்கா இல்லையா, ஆஸ் அ டாக்டர் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றது. நீ வந்து வாயை நன்னா தர, ஓகே நன்னா வாயை தர, நான் வந்து என்ன எங்க போன் மாட்டின்னு இருக்குன்ட்டு கண்ணால பார்த்து என்னோட பெரிய மூக்கால எடுத்து விடுறேங்கிறது. கொக்குக்கு தெரியுமா எவ்வளோ பெரிய மூக்கு இருக்கும்ட்டு, நம்மளுக்கெல்லாம் குட்டி மூக்கு தானே இருக்கும், அதோட பீக்கு தான் ரொம்ப லாங்கா இருக்கும். ஸோ அதனால அந்த கொக்கு என்ன சொல்றது, நான் என்னோட பீக்காலேயே உன்னோட போனை எடுத்துடுவேங்கிறது. ஃபாக்ஸ் என்ன பண்றது, வாயை நன்னா பெருசா ஆண்டு திறக்கிறது. திறந்த உடனே கொக்கு இப்படி எட்டி பாக்குறது, போன் கண்ணுக்கு தெரியறதா அப்படின்னு பாக்குறது. கண்ணுக்கு தெரிஞ்சோடனே பீக்கு நன்னா உள்ள நுழைச்சு எவ்வளோ தூரம் உள்ள போறதுன்னா கொக்கோட தலையே ஃபாக்ஸ் வாய்க்குள்ள போயிடுறது. போயிட்டு பீக்கால் நன்னா பிடிச்சிட்டு போன டக்குன்ட்டு வெளியில எடுத்துடுறது. வெளியில எடுத்தோடனே ஃபாக்ஸை பார்க்கணுமே, அவ்வளோ ஹாப்பி ஆயிடுறது ஃபாக்ஸ். ஃபாக்ஸுக்கு வந்து குஷி தாங்கல, பாட்டு பாடுறது எல்லாம் பண்றது, அதுக்கு வந்து போன் வெளியில வந்துடுதுன்ட்டு பயங்கர சந்தோஷம். ஓகே உன்னோட ப்ராப்ளம் உனக்கு சால்வ் ஆயிடுது, என்னோட கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்கறது. அப்ப அந்த ஃபாக்ஸ் என்ன பண்றது, நீங்களா யோசிங்கோ, நாளைக்கு சொல்றேன்.